யூனிவர்சிட்டி ஆஃப் யூட்டாவோட ஸ்டார் அத்லீட் 21 வயசு லாரன் மெக்லெஸ்கி அவங்களோட நைட் கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. எப்பவும் போல் ஃபோனில் அவங்க அம்மா ஜில் கூட பேசிட்டு அவங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக சிரித்து அவங்க அம்மா கூட பேசிட்டு ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட்டோட பார்க்கிங் லாட்டில் ரீச் ஆகிறாங்க. பட் லாரனுக்கு அந்த டார்க் நைட்டில் அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தெரியல. லாரனோட அம்மாவுக்கு ஃபோனில் சடனாக வியர்ட் நாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. கடைசியாக ஃபோன் டெட் சைலண்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு பயத்தில் கத்துன சத்தம் மட்டும்தான் கேட்டுது. எந்த ஒரு அம்மாவுக்கும் நடக்கக்கூடாதது ஜில்லுக்கு நடந்துருச்சு. அவங்க பொண்ணு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள யாரோ அட்டாக் பண்ணி கிட்னாப் பண்ணியிருக்கான். லாரனோட பேரண்ட்ஸ் சால்ட் லேக் சிட்டியிலேருந்து 650 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வாஷிங்டனில் இருந்தாங்க. அவங்க உடனே ஆக்ட் பண்ணி சால்ட் லேக் சிட்டி போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த இன்சிடெண்ட் பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. பட் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இட் வாஸ் டூ லேட். சேட்லி லாரனோட அம்மா அதான் அவங்க பொண்ணு கூட கடைசியாக பேசின மோமெண்ட். பட் லாரனுக்கு அவங்க கூட இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும். இதில் நம்ம பிளட்டை பாயில் பண்ணுற விஷயம் என்னென்னா, லாரன் யூனிவர்சிட்டி கேம்பஸ் போலீஸ்க்கு 24 தடவை கால் பண்ணி அவங்களுக்கு த்ரெட்னிங் இமெயில்ஸ் அண்ட் கால்ஸ் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் போலீஸ் லாரனை சீரியஸாகவே எடுத்துக்கல. லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்ணும்போது ஒரு நபர் டெட்புல் காஸ்டியூமில் லாரனை அவங்க கேம்பஸில் அண்ட் வீட் பக்கத்தில் ஃபாலோ அண்ட் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தான்னு தெரிய வருது. அந்த டெட்புல் காஸ்டியூமில் இருந்தது யார், ஏன் அவன் லாரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், அண்ட் அவன் கையில் இருந்த அந்த கருப்பு பேக்குள்ளே என்ன இருந்தது, இந்த கொஷின்ஸுக்கெலாம் ஆன்சர் அன்கவர் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் பிரேக்கிங் கேஸை டீட்டெயிலாக பார்த்து எப்படி அத்தாரிட்டிஸோட அலட்சியம்னால ஒரு ஸ்டார் அத்லீட் 21 வயசுலேயே அவங்க லைஃப் இழந்தாங்கன்னு பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் ஸ்ரவன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் தின் லைன். ஒரு மெலிசான கோடு, கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க நல்லவங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கிரிமினல்ஸ். லாரன் மெக்லென்ஸ்கி ஃபெப் 12, 1997 பிறந்து புல்மேன் வாஷிங்டனில் வளர்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஜில் அண்ட் மேட் மெக்லென்ஸ்கி வாஷிங்டன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாங்க. லாரன் வாஸ் அ கிஃப்டட் அத்லீட். அவங்க சின்ன வயசுல புல்மேன் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுறாங்க. லாரன் டேலண்டட் ஃபீல்ட் அண்ட் ட்ராக் அத்லீட்டாக இருந்தாங்க. அவங்களோட ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸில் ஹை ஜம்ப் இருந்தது அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஈவெண்ட் ஹெப்டத்லான் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் 2 நாள் தொடர்ந்து நடக்கிற 7 அவுட்டோர் கேம் ஈவெண்ட் which includes 100 மீட்டர் ஹடல், ஹை ஜம்ப், ஷார்ட் புட், 200 மீட்டர் டேஷ், லாங் ஜம்ப், ஜாவ்லின் த்ரோ அண்ட் 800 மீட்டர் ரன். இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஒரு வெர்சடைல் ஸ்போர்ட் பர்சன் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஷி வாஸ் அ ஸ்டார் இன் த மேக்கிங். லாரன் பாண்ட் டு பி அத்லீட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹை ஜம்பில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் படிக்கிறாங்க. அவங்க டேலண்ட்டை வச்சு வாஷிங்டன் ஸ்டேட்டில் பாப்புலர் ஆகுறாங்க. இந்த அத்லெட்டிக் சக்ஸஸ்னால சால்ட் லேக் சிட்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் யூட்டா லாரனுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி அவங்க வீட்டிலேருந்து 650 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தாலும் இண்டிபெண்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அவங்க சால்ட் லேக் சிட்டிக்கு மூவ் ஆகிறாங்க. காலேஜ்லேயும் அவங்க நிறைய பர்சனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணி காலேஜ் டீம் வின் ஆகிறதுக்கு ஒரு கீ பிளேயராக இருந்தாங்க. இவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க லாரனை ஒரு கைண்ட், கம்பேஷனேட், ஜென்டில், கேரிங், தாட்ஃபுல் அண்ட் டவுன் டு எர்த் பர்சன்னு சொல்கிறாங்க. காலேஜில் அடுத்த 3 வருஷம் அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 4th இயரில் என்டர் ஆகிறாங்க. செப்டம்பர் 1, 2018 லாரன் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அலெக்ஸ் கூட லண்டன் பெல்லுங்கிற லோக்கல் பாருக்கு போகிறாங்க. அங்கே அந்த பார் என்ட்ரன்ஸில் லாரன் அந்த பாரோட பவுன்சர் ஷானை சந்திக்கிறாங்க. அந்த நைட்டு முடிகிற வரைக்கும் ஷான் லாரன் உட்காந்துட்டு இருந்த டேபிளுக்கு போய் லாரன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் கம்ஃபர்டபுளாக அந்த நைட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தான். ஷான் லாரனை இன்ஸ்டண்ட்டாக லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு லாரனுக்கு கிளியராக ஃபீல் ஆச்சு. அன்றைக்கி நைட் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது லாரனோட ஷோல்டரில் பின்னாடி இருந்து யாரோ கை வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஷான் அந்த நைட் அவங்கக்கிட்ட நைஸாக நடந்துக்கிட்டனால அவங்க கூட பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம்னு அவங்க ஃபோன் நம்பர் ஷானுக்கு கொடுக்குறாங்க. ஷானும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 2 லாரனுக்கு கால் பண்ணுறான். 2 பேரும் ஃபோனில் பேசி ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போகலாம்னு பிளான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டேட்டில் ஷான் லாரன் கிட்ட அவனை பற்றி சொல்கிறான். லைக் அவனுக்கு 28 வயசு ஆகுது அண்ட் அவன் சால்ட் லேக் கம்யூனிட்டி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸில் என்ரோல் ஆயிருக்கான் அண்ட் பார்ட் டைமாக அந்த பாரில் பவுன்சராக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறான். லாரனும் ஷான் கிட்ட அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ட்ரீம் அண்ட் ஆம்பிஷன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டேட்க்கு அப்புறம் போத் ஆஃப் தெம் லைக் ஈச் அதர். லாரனுக்கு ஷான் அவங்கள விட 7 வயசு அதிகமாக இருக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் லாரனுக்கும் ஷானை பிடிக்க ஆரம்பிக்குது.
அவங்க ஷானை மீட் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாரன் ஷானை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஷான் 7 வயசு பெருசாக இருக்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் லாரன் ஒரு மெச்சூர்ட் பர்சன்னு லாரனோட டெசிஷனை அவங்க கொஸ்டின் பண்ணல. இதுக்கப்புறம் 2 பேரும் ரெகுலராக மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷான் லாரனை டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறது, மீட் பண்ணுறப்பெல்லாம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி ஸ்வீட் கெஸ்டர்ஸை ஷோகேஸ் பண்ணிகிட்டு இருந்தான். 2 பேர்த்துக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லே லாரனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஆட் பிஹேவியரை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்வலாக ட்ரெஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணும்போது லாரனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ் அப்படின்னு கேட்டதுக்கு ஷான் தான் போட சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட்டாக இருந்த லாரன் திடீர்னு இப்போ மீட் பண்ண ஷான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் போக போக ஷான் லாரனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். லாரன் என்ன ட்ரெஸ் பண்ணணும், யாரை மீட் பண்ணணும் அண்ட் ஷான் கால் இல்லாட்டி மெசேஜ் பண்ணுறப்பெல்லாம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு ரூல்ஸை போடுறான். லாரனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட என்னது இது ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் மாதிரியே தெரியல அப்படின்னு கேட்கும்போது லாரன் ஷானுக்கு ப்ரீவியஸ் பிரேக்கப்னால பல ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டானா இப்படி பண்ணுறதுலாம் ஸ்டாப் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லே ஷான் லாரன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பேசிக்லி அவன் லாரன் கூட அவங்க ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாள்லே லாரனாவே இல்லை. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 1, 2018 ஷானை மீட் பண்ண 1 மாதத்துலே இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டார்க் டர்ன் எடுக்குது. ஒரு நாள் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஷான் லாரனுக்கு ஒரு பிஸ்டல் கொடுக்க ட்ரை பண்ணுறான், அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கட்டும்னு. பட் லாரன் அந்த பிஸ்டலை பார்த்த உடனே பதறி போயிட்டாங்க. அவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் பேஷனேட் அபவுட் ஸ்போர்ட்ஸ். அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. பதறி போன லாரன் இதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்ட லாரனுக்கு ஷான் கூட நடந்த இந்த டேஞ்சரஸ் இன்ட்ராக்ஷனை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் இந்த இன்சிடென்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டான இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாரனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃப்ரெண்டு ஒரு டேஞ்சரஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு ஷானை பற்றி, ஷான் இந்த யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டே கிடையாது பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட் ஹவுசிங்லேயே தங்குறதை பற்றி அண்ட் ஷான் லாரனுக்கு கன்று கொடுக்க ட்ரை பண்ணது பற்றி டீட்டெயில்டாக ஒரு இமெயில் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணுறாங்க. பட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் போலீஸ்கிட்ட இருந்து இந்த அலார்மிங் இமெயிலுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இந்த டென்ஷனான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது லாரனுக்கு ஷானை பற்றி ஒரு டிஸ்டர்பிங் அண்ட் ஹாரிஃபைங் உண்மை தெரிய வருது. ஷான் ஸ்டூடெண்ட் ஹவுசிங்லேருந்து கிளம்பி போகும்போது அவனோட ஐடி கார்டை தெரியாமல் விட்டுட்டு போகிறான். லாரன் அந்த ஐடி கார்டை எடுத்து அதில் இருக்க டீட்டெயில்ஸ் படிக்கிறாங்க. அந்த ஐடி கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் படித்த உடனே லாரனோட ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. அவங்க ஹெவிலி ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்க பாடி ஃபுல்லாக நடுங்க ஆரம்பிக்குது. அந்த ஐடி கார்டில் இருந்த ஃபோட்டோ மட்டும்தான் ஷானோடது. அதில் இருந்த பேர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் இருந்த பேர் மெல்வின் ரோலன். அண்ட் ஷான் சொன்ன மாதிரி அவனுக்கு 28 வயசு கிடையாது பட் 37. இதெல்லாம் பார்த்து நம்ப முடியாமல் லாரன் மெல்வினை பற்றி கூகுள் சர்ச் பண்ணுறாங்க. கூகுள் சர்ச்சில் ஒவ்வொரு லைனும் படிக்க லாரன் couldn't believe her eyes. கூகுள் சர்ச்சில் மெல்வின் ரோலண்ட் அந்த தின் லைனை 2004 கிராஸ் பண்ணிட்டான்னு தெரிய வருது. அவன் ஒரு ரெஜிஸ்டர்டு செக்ஸ் அஃபெண்டர் அண்ட் செக்ஷுவல் அஃபென்ஸ்னால ஜெயிலுக்கு போயிருக்கான்னு தெரிய வருது. அவன் லாரன் கிட்ட சொன்னது எல்லாமே போய். ஹிஸ் நேம் இஸ் நாட் ஷான், ஹி இஸ் நாட் 28 years old and he is not enrolled in Salt Lake Community College. In fact அவன் லாரனை மீட் பண்ணும்போது பெரோலில் தான் வெளியே வந்திருக்கான்னு தெரிய வருது. அவன் 2004 ஃபோர்சபிள் செக்ஸ் அபியூஸ்னால ஜெயிலுக்கு போகிறான். அவன் மல்டிபிள் அன்ரேஜ்டு பொண்ணுங்க கிட்ட அவனும் அன்ரேஜ்டுன்னு போய் சொல்லி அவங்க கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். இந்த அஃபென்ஸுக்கெலாம் அவன் 5 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போகிறான். 2012 அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெரோல் கிடைக்கிது. 4 பெரோல் வயலேஷன்ஸ், அதாவது பெரோல் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால அவன் திரும்ப ஜெயிலுக்கு போகிறான். 2013 அவனுக்கு செகண்ட் டைம் பெரோல் கிடைக்குது. இந்த டைம் அவன் 2.5 வருஷம் வெளியே இருந்தான் பட் திரும்ப பெரோல் ரூல்ஸை வயலேட் பண்ணதுனால ஜெயிலுக்கு போகிறான். 2018 அவனுக்கு தேர்ட் டைம் பெரோல் கிடைக்குது. இந்த டைம் தான் அவன் லாரனை மீட் பண்ணியிருக்கான். பெரோல் ரூல்ஸ் படி பெர்மிஷனே இல்லாமல் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் வச்சுக்கூடாது. பட் மெல்வின் இந்த ரூல்ஸும் வயலேட் பண்ணிட்டு டேட்டிங் ஆப்பில் ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு இருந்திருக்கான். போலீஸ் அவனோட பெரோலை ரிவ்யூ பண்ணும்போது அவன் சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு இருந்தது அண்ட் அவன் கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருந்தது தெரிய வருது. பட் இந்த தடவை பெரோல் வயலேஷன்ஸ்க்கு போலீஸ் அவனை திரும்ப ஜெயிலில் போடாமல் வேர்பல் வார்னிங் மட்டும் கொடுத்து விட்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே லாரன் வாஸ் டெவஸ்டேட்டட். இமேஜின் பண்ணி பாருங்க அந்த நொடி லாரனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு. ஒரு டேஞ்சரஸான பர்சன் கூட தெரியாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அவங்க கூட பிரேக்கப் பண்ணி இந்த டேஞ்சரஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. October 9, 2018 ஷான் இல்லை மெல்வின் ஆஸ் யூஸ்வல் லாரன் வீட்டுக்கு வரான்.
பட் இந்த டைம் லாரனுக்கு மெல்வினை பற்றி எல்லா உண்மையும் அண்ட் அவனோட கிரிமினல் ஹிஸ்ட்ரி தெரியும். லாரன் மெல்வின் கிட்ட அவனோட ஐடி கார்டு காமிச்சு அவனை கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. மெல்வின் இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு லாரனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் லாரன் ஒத்துக்காதனால அவன் அக்ரெசிவாக இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் லாரன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃபில் எந்திரிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு நிறைய அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அந்த அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து தப்பான மெசேஜஸ் வருது. ஒரு பர்டிகுலர் மெசேஜில் மெல்வின் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு வருது. அவனோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ண சொல்லி லாரனை வர சொல்கிறாங்க. பட் லாரனுக்கு இதெல்லாம் பண்ணுறது மெல்வின் தான்னு தெரியும். ஸ்டாப் மெசேஜிங் மீன்னு ரிப்ளை பண்ணி எல்லா நம்பர்ஸையும் பிளாக் பண்ணுறாங்க. பிரேக்கப்புக்கு 3 நாள் கழிச்சு யூனிவர்சிட்டி கேம்பஸ் போலீஸுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. கேம்பஸ் போலீஸ் கால் சென்டரில் லாரனோட கம்ப்ளைண்ட்டை ரைட் டவுன் பண்ணி ஒரு ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஆஃபீஸர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு லாரன் கிட்ட சொல்லிட்டு காலை வைக்கிறாங்க. பட் யூனிவர்சிட்டி போலீஸ்கிட்டேருந்து லாரனுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு அந்த அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட் வந்துட்டே இருந்தது. ஒரு ஃபைனல் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு ஒரு கிரிமினல்னால பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் யூனிவர்சிட்டி போலீஸ் அதை சீரியஸாக எடுக்கிற மூட்லேயே இல்லை. பட் அந்த ஆஃபீஸில் இருந்தவங்க லாரன் நேரில் போய் பேசும்போது கூட அவங்கள சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. லாரன் அந்த மெசேஜஸ்லாம் காமிக்கும்போது இதெல்லாம் ஸ்கேம் மெசேஜஸாக இருக்கலாம்னு அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. பட் லாரன் இதெல்லாம் ஸ்கேம் மெசேஜஸ் கிடையாது, மெல்வின் தான் எனக்கு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரஸ்ட்ரேட்டிங்லி லாரன் அவங்க ஃபோனில் மெல்வினை பற்றி கூகுள் சர்ச் பண்ணி ஆஃபீஸர்ஸுக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு அவங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற ஆஃபீஸர் இப்போ ஆஃபீஸில் இல்லை, அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் கேஸை ஃபார்வர்டு பண்ணுறோம்னு லாரன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் மெல்வின் மேலே ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் செக் கூட பண்ணலை. இந்த விஷயத்தில் அர்ஜென்ட்டாக ஆக்ஷன் எடுத்து இம்மீடியட்டாக லாரனை சேஃப்டி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே கோவத்தை கிளப்புற விஷயம் என்னென்னா, லாரனோட கேஸை ஆல்ரெடி வெக்கேஷனில் இருந்த ஒரு ஆஃபீஸருக்கு அசைன் பண்ணுறாங்க. இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்காமல் இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேம்பஸ் போலீஸ்கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ லாரன் சால்ட் லேக் சிட்டி போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. I've been blackmailed for money. Let me go ahead and get you over. University Police will probably take the case then. Just one sec. I've talked to them already, but Okay. I just wanted to call you as well. Usually we just take it where you live, and then that agency does a case. Yeah, I was just concerned because I wasn't sure how long they were going to take. Okay, let me get you up to them so they can see what's going on with it. Just one moment. லாரன் அவங்க கூட காலில் இருக்கும்போது யூனிவர்சிட்டி போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. லாரன் ஆல்ரெடி அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அண்ட் எதுவுமே ஸ்பீடாக மூவ் ஆகிற மாதிரி தெரியல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போலீஸ் கால் ரெக்கார்டிங்லாம் கேட்கும்போது லாரன் எவ்வளோ பயத்தில் இருந்தாங்க அண்ட் டெஸ்பரேட்லி ஹெல்ப்புக்கு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட் கோவத்தை கிளப்புற விஷயம் என்னென்னா, சால்ட் லேக் சிட்டி போலீஸ் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் லாரனோட கேஸை திரும்ப யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கே ரீடைரக்ட் பண்ணுறாங்க. கேம்பஸ் போலீஸ் லாரன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வாரமாக ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாங்க அண்ட் சால்ட் லேக் சிட்டி போலீஸ் அவங்க கையிலே திரும்ப கேஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. பட் லாரன் கிவ் அப் பண்ணாமல் அவங்க சேஃப்டிக்கு 20 தடவைக்கு மேலே போலீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த கேஸுக்கு ரிலேட்டடான அப்டேட்ஸ் கேட்குறாங்க. ஷி வாஸ் டெஸ்பரேட்லி இன் நீட் ஆஃப் ஹெல்ப். இப்படியே 2 வாரம் போயிடுச்சு. மெல்வின் ஒரு டெட்பூல் காஸ்டியூம் வாங்கி போட்டு யூனிவர்சிட்டி கேம்பஸில் லாரனை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தான். அவன் டெட்பூல் காஸ்டியூமில் இருந்தனால யாருக்குமே அவன் யாருன்னு தெரியல. அண்ட் அந்த வருஷம் டெட்பூல் 2 மூவி ரிலீஸ் ஆனதுனால ஏதோ மூவி ஃபேன் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கான்னு யாருமே அவன் மேலே சந்தேகமும் படல. இதுக்கப்புறம் மெல்வின் கேம்பஸில் அண்ட் லாரன் வீட் பக்கத்தில் லாரனை தேடி சுற்றிட்டு இருந்திருக்கான்னு சிசிடிவி கேமராவில் கேப்சர் ஆகுது. பட் எல்லா டைம் ஸ்ட்ரேஞ்சாக அவன் கையில் ஒரு பிளாக் பேக் இருந்திருக்கு. லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் அந்த பேக்குள்ளே ஒரு ஃபுல்லி லோடட் கன் இருந்துச்சுன்னு தெரிய வருது. அக்டோபர் 22, 2018 கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு நைட் கிளாஸ் முடிச்சுட்டு லாரன் ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. மெல்வின் லாரனை ஃபாலோ பண்ணி கரெக்டான சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே லாரனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவன் காரில் ஏற்றி கிட்னாப் பண்ணியிருக்கான். பட் சேட்லி லாரனோட அம்மா அவங்க பொண்ணு கூட இப்படி நடந்துட்டு இருந்ததை ஃபோனில் கேட்டிருக்காங்க. லாரனோட அப்பா உடனே ரியாக்ட் பண்ணி சால்ட் லேக் சிட்டி போலீஸுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்கிறாங்க. லாரனோட அப்பா பேனிக் கால் பண்ணதுக்கப்புறம் சால்ட் லேக் போலீஸ் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெல்வினோட ஃபோட்டோ நியூஸ் அண்ட் மீடியாவில் ரன் பண்ணுறாங்க. இப்போ யூனிவர்சிட்டி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க ரூமில் இருக்க சொல்லி SOS மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வலை வீசி மெல்வினை தேடுறாங்க. பட் அவன் எங்கே போனான்னு தெரியல அண்ட் அவன் லாரன் கூட என்ன பண்ணானும் தெரியல. லாரனோட பேரண்ட்ஸ் போலீஸ்க்கு ரிப்பீட்டடாக கால் பண்ணி அவங்க பொண்ணு பற்றி விசாரிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் மெல்வின் லாரனை கடத்தும் போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருந்த சில்வர் கலர் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தான்னு தெரிய வருது. போலீஸ் அந்த காரை ட்ராக் பண்ணும்போது அது ட்ரினிட்டி ஆஃப்ரிக்கன் சர்ச்சோட பார்க்கிங் லாட்டில் இருக்குன்னு தெரிய வருது. போலீஸ் உடனே அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போகிறாங்க. அங்கே சைட் வாக்கில் மெல்வின் நடந்து போயிட்டு இருந்தான். மெல்வின் போலீஸை பார்த்த உடனே ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் அந்த சர்ச்சில் ஒளிஞ்சுக்கிறான். ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் கன் ஷாட் சத்தம் கேட்குது. போலீஸ் கேர்ஃபுல்லாக கதவை உடைச்சு அவங்க கன்னை லோட் பண்ணி உள்ளே போகிறாங்க.
உள்ளே போய் பார்த்தா மெல்வின் அவனவே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டான். மொத்த சர்ச்சை தரவாக சர்ச் பண்ணுறாங்க, பட் லாரன் எங்கேயும் காணோம். தென் பார்க்கிங் லாட்டில் இருக்கிற அந்த சில்வர் கலர் காரை அப்ரோச் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தா லாரன் கன்ஷாட்டோட காரோட பேக் சீட்டில் இருந்தாங்க. அவங்க பாடியில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஆஃபீஸர்ஸ் உடனே மெடிக்கல் எமர்ஜென்சி கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்கிறாங்க. பட் சேட்லி லாரன் வாஸ் ப்ரொனவுன்ஸ்ட் டெட் அட் தி சீன். இந்த நியூஸை லாரனோட பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. உடஞ்சு போன லாரனோட பேரண்ட்ஸ்னால இதை நம்பவே முடியல. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் லாரனை இழந்ததுக்கு அண்ட் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பே பண்ணுறதுக்கு கேதர் ஆகுறாங்க. Really missed. We were beyond blessed to have her as our teammate and as our sister. And we'll always love her. யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் இதுவரைக்கும் பண்ணது பத்தாதுன்னு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு கேம்பஸ் போலீஸ்னால என்ன பண்ணியிருந்தாலும் லாரனை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் எல்லாத்தோட கோபம் உச்சி கட்டத்தில் போயிடுச்சு. லாரன் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லியும் யூனிவர்சிட்டி போலீஸ் ஒன்றுமே பண்ணலை. அண்ட் யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு லாரன் அண்ட் அவங்க ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுக்குறாங்க. லாரனோட பேரண்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு லா சூட் ஃபைல் பண்ணுறாங்க. லா சூட்டில் யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் அவங்க பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி இந்த லா சூட்டை செட்டில் பண்ணுறதுக்கு லாரனோட பேரண்ட்ஸ்க்கு $13.5 million கொடுக்குறாங்க. பட் அவங்க பொண்ணுக்கு முன்னாடி இந்த காசில் ஒன்றுமே இல்லை. மெல்வின் லாரனை மட்டும் கொன்னது இல்லாமல் கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து கோலத்தனமாக அவனும் சூசைட் பண்ணிக்கிறான். ஒரு சில கேஸை பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவங்கள நினச்சா சேடாக ஃபீல் ஆகும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோவம்தான் வருது. யூனிவர்சிட்டி போலீஸ் மெல்வின் மேலே ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக் பண்ணி லாரனோட கம்ப்ளைண்ட்ஸை சீரியஸாக எடுத்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருந்தா லாரன் கூட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்கலாம். இந்த கேஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி லாரனை ஹானர் பண்ணுறதுக்கு லாரன்ஸ் ப்ராமிஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து பிளட்ஜ் எடுத்துக்கலாம். எல்லாம் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. I will listen and believe if someone is threatening you. Educational institutions இதை சீரியஸாக எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவதுனால பாதிக்கப்பட்டா, இல்லை அவங்கள யாராவது பிளாக்மெயில் பண்ணா, இல்லாட்டி அவங்கள யாராவது ஹெராஸ் பண்ணா, ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யூனிவர்சிட்டி அஃபிஷியல்ஸ் இதை சீரியஸாக எடுத்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து அந்த பிளேஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு சேஃபாக வச்சுக்கணும்னு ஹோப் பண்ணி இந்த கேஸை முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரூ கிரைம் கேசஸ் பார்க்குறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ட்ரூ கிரைம் கேஸோடு உங்களை சந்திக்கிறேன். Till then, my name is Shravan and you're watching Thin Line. Take care and stay safe.